திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டத்தில் காவேரி கரையின் வடக்கு பகுதியில் அமைந்திருப்பது திருவாசி மாற்றுரை வைத்தீஸ்வரர் திருக்கோயில். தேவார பாடல் பெற்ற 62ஆம் சிவஸ்தலமாகும். 1500 ஆண்டுகள் பழமையான இத்தலம் மிகவும் சிறப்பானது. அதை நாம் பார்க்க இருக்கிறோம், வாருங்கள். இத்திருக்கோயில் நோய்களை தீர்க்கும் பரிகார தலமாகும். காசிக்கு வீசம் திருவாசி என போற்றப்படுகிறது. மூலவர் மாற்றுரை வரதர் பிரம்மபுரீஸ்வரர். ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுயம்பு லிங்கமாக அருள்பாலித்து வருகிறார். அம்பாள் பாலாம்பிகை பால சௌந்தரின் என்று அழைக்கப்படுகிறார். அபூர்வ நடராஜர் இங்கு உண்டு. வழக்கமாக முயலனுக்கு மேலே நின்று அருள்பாலித்து வரும் நடராஜர் அதற்கு பதிலாக பாம்பின் மீது நர்த்தனமாடும் நடராஜராக இருப்பது இத்தலத்தின் மிகச் சிறப்பானதாகும். நாங்கள் கோவையிலிருந்து ஒரு பஸ்ஸும் திருப்பூரிலிருந்து ஒரு பஸ்ஸும் ஆக மொத்தம் சுமார் 90 பேர் இத்திருத்தலத்திற்கு வந்து அங்கு சிறப்பு பூஜை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை காலை 6 மணிக்கே இத்திருத்தலத்திற்கு நாங்கள் அனைவரும் வந்துவிட்டோம். பாருங்கள், மிக பழமையான திருக்கோயில் என்பது பார்ப்பதற்கே தெரிகிறது அல்லவா? நம பார்வதே பதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. ஓம் சிவாய நமக. சுடுவார்பொடி நீரும் தொலதுண்டம் விரை நீளும் கடமார்கழி யானை உரியணிந்த கரை கண்டன் படையேறிடை நடவாளோடு பாவாவியின் கரை மேல் திடமா உரைகின்றான் திருக்கேதீச்சரத்தானே. அங்கம் மொழி அன்னார் அவர் அமரர் தொடுதேத்த பங்கம் மொழிகின்ற கடல் மாதோட்ட நகரில் பங்கன் செய்த பிறை சூடினன் பாலாவியின் கரை மேல் செங்கன் நரவு அசைத்தான் திருக்கேதீச்சரத்தானே. கரை கண்டன்னல் கனமேல் ஒரு கண்ணான் வரிய சிறை வண்டே யாழ் செய்யும் மாதோட்ட நன்னகருள் வரிய திரையெறியா பெருபாவாவியின் கரை மேல் தெரியும் மறைவெல்லாம் திருக்கேதீச்சரத்தானே. அங்கத்துரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளே பங்கம் மொழிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பங்கம் செய்த மடவாளோடு பாலாவியின் கரை மேல் செங்கம் வெய்ய வினையாயே அடியார் மேல் ஒழித்தருளே பையம் மொழிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பையேறிடை மடவாளோடு பாலாவியின் கரை மேல் செய்ய சடைமுடியான் திருக்கேதீச்சரத்தானே. ஒரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளே வானத்துரு மணியும் கடல் மாதோட்ட நன்னகரில் அட்டன் அழகாக அரைதன் மேலரவு ஆர்த்து பட்டுண்டு வண்டாலும் பொழில் மாதோட்ட நன்னகரில் மூவரென இருவரென முக்கன் உடைமூர்த்தி மாவின் கனி தூங்கும் பொழில் மாதோட்ட நன்னகரில் கல்வரி கணிதலோடு பாலாவியின் கரை மேல் சிற்றன்னமையாழ்வான் திருக்கேதீச்சரத்தானே. கரையார் கடல் சூழ்ந்த கடி மாதோட்ட நன்னகருள் சிறையார் பொழிவண்டையால் செய்யும் கேதீச்சரத்தானே. அறையார் புகழ் ஊரன் நடி தொண்டன் உரை செய்த உரையா தமிழ் பத்தும் சொல்லக்கூடா கொடுவினையே. விதி வருவான் இடம்பொழிலின் தேனாதரித்திசை வண்டிடம் மினற்றும் திருச்சொழியல் நானாவிதம் நினைவார் தமிழலியார் நமந்தாரே. கண்டேர் மழு படையான் மழ விடையான் ஏழு கடலும் நஞ்சே குண்டே புறமெறிய சிலை வளைத்தான் இமையவர்க்காக பின்சேமை நின்றான் அவன் உரையும் திருச்சுழியல் தொண்டே அவ்வை கடல் கதறி குடர் முத்தம் கரைக்கேற்ற ஒவ்வை துவர்வாயார் குனைந்தாடும் திருச்சுழியல் மலையான் மகள் மடமாது இடமாகத்தவன் மன்றே மலையானையின் உரிபோர்த்தை எம்பெருமான் திருச்சுழியல் மலையார் சிறை உடையான் அடி தொழுவார் பழுதொல்லம்
திளையார் சிறைவாள் நெடுவான துயர்வாரே தான் நமக்கு உயரும் மதி சடையான் புலனைந்தும் செத்தார் திருமேனி பெருமான் ஊர் திருச்சுடியல் பெற்றான் இனிதுரைய திரும்பாமை திருநாமம் கற்றார் அவர் கதையுட் செல்வர் நம்மளே மலந்தாங்கிய பாசப்பிற பரிப்பேர் துறை கங்கை சலம் தாங்கிய முடியான் அமர்ந்த இடமாம் திருச்சுழியல் தாங்கிய மலரால் கொழும் மலையால் இணைந்தேத்தும் தாங்கிய புகழான் மிகுதவம் சதுராமே சைவத்த செவ்வொருவன் திருநீற்றன் உரிமேற்றன் கை வைத்த ஒரு தலையாளரன் ஒன்றும் எரி செய்தான் பூயந்திய பீடத்தவன் தானும் மடலறியும் கோயந்திய வினயத்தொடு குருகப் புகழறியார் ஏந்திய துடியானவன் உரையும் திருக்குறியல் வயந்திய கனத்தானியம் சினத்தான் தன்னடியே கொண்டாடுதல் புரியாவரு தக்கன் பெரி வேள்வி செண்டாடுதல் புரிந்தான் திருச்சொடியல் பெருமானே நீர்தரு நிமலன் திருமலையார்க்கு அயலருகே தேரூர் தருமரக்கன் திறம் நெறித்தான் திருச்சொடியல் பேரூர் என உறைவான் அடி பெயர் ராவலர் கோமான் ஆரூரன் தமிழ் மாலை அம்பாள் பாலாம்பிகை தரிசனம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலே வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கண்களே. பழங்காலத்து சுதை வேலைப்பாடுகளுடன் மிக அழகாக நேர்த்தியாக கோபுர தரிசனம். தற்போது அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மூலவருக்கு. அதன் ஒளியை சத்தத்தைத்தான் நீங்கள் நேரடியாக கேட்டு இதோ அபிஷேக பொருட்களுடன் தீர்த்தமாக வெளிவந்து விடும் பிரம்ம தீர்த்தம். மூலவரை வீடியோ எடுக்க முடியாதால இதையே நம்ம தரிசனம் பண்ணுவோம். சுற்றுப்புறகாரத்தில் பல தெய்வங்கள் வீட்டு இருக்கிறாங்க. அதில் வள்ளி தெய்வானையோட முருகர் அவங்களுக்கு நடைபெற்ற அலங்கார சிறப்பு பூஜையை நாம் இப்போ பார்க்க போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். தொண்டர்தம் அடித்தொழலும் ஜோதி இடம்பிரையும் சூதனமென் முளையால் பாகமும் ஆகி வரும் கொண்டல் எனத்துகளும் கண்டமும் என் தோளும் கோலனரும் தடைமேல் வண்ணமும் கண்குளிரே ஊதலிடும் தடையும் கோளரவும் விரவும் கொக்கிரகம் குளிர் மாமத்தமும் ஒத்து உணதாள் ஆதல் உணர்ந்தவரோடு அன்பு பெருத்து அடியேன் அங்கையில் மாமலர் கொண்டு என் கனது அல்லல் தோட நான் உடைமாடு எனவே நன்மை தரும் பரனை நற்பதம் என்று உணர்வார் சொற்பதமார் சிவனை வானிடை மாமதியை மாசரு ஜோதியனை மாறுதமும் மணலும் மண்டலமும் ஆயே செற்றவர் முப்புறம் மன்று அட்ட சிலை தொழிலார் சேவகம் முன்னணைவார் பாவகமும் நெறியும் மற்றிகள் தென்புயமும் மார்பும் இடைநீரு துதை மாமலை மங்கை உமை சேர்ந்துபடும் புகழ கொள்ளை விடை குழகும் கோல நறுஞ்சடையில் கொத்தலரும் இதழித்தொத்து மதனருகே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். நாகத்தின் மீது நின்றாடும் நடராஜர் முகூர்த்தத்தை இப்போது நாம் காணப்போகிறோம். தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று தற்போது திருநீறு அபிஷேகம் ஆடலரசனுக்கு.
செஞ்சேரிமலை ஆதீனம் முத்து சிவராமசாமி அடிகளார் அவர்களின் சிறப்பு உரையை கேட்போமா? தென்னாடுடைய சிவனே போற்றி, தவறுக்கும் இறைவா போற்றி. அப்பர் சுவாமிகள் திருவாரூர் பாடும்போது முத்து விதானம் மணி பொற்கவரி முறையாலே பக்தர்கள் சூழ பணிப்பின்னே வித்தக கோல விரதிகள் தோறும் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளாவது அது வண்ணம். கோயிலுக்கு வழிபாடு செய்கின்ற பெருமான் வழிபாடு செய்ய போகின்ற பொழுது எல்லாரும் ஒன்று கூடி போனாங்க அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அதுபோல நமது கொங்கு வளநாட்டில் கொங்கு அசோசியேஷன் திருப்பூருக்கு கொங்கு இதில் இருந்து நம்ம ஒரு வெறும் பொருள் மட்டும் தேடாமல் அருளையும் தேடணும். தேடி சென்று திருந்தடி ஏத்துமீன் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வான் அப்படின்னு அப்பர் சுவாமிகள். நம்ம திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தோம்னா என்ன பலன் அப்படின்னா, நீங்களாம் அர்ச்சனை பண்ணும்போது அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, சக குடும்ப வியாபாரம் தொழில் குடும்ப நலம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளே காப்பாற்றிக்கலாம். ஒரு மாடு போய் அர்ச்சனை பண்ணுதான், அதாவது போய் அர்ச்சனை பண்ண இல்லை, நம்மளுக்கு 6வது அறிவு கொடுத்துருக்குறான். அப்போ அந்த அறிவு கொண்டு நம்மளுக்கு வேண்டியதை நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது நம்ம தெரியறதில்ல. என்ன இருக்கு, நம்மளுக்கு உயிர்னு ஒன்று இருக்கு. அந்த உயிருக்கு ஒரு ஊதியம் தேடுவதற்குத்தான் இந்த உடம்பை கொடுத்துருக்குறான் இறைவன். இந்த புவன போகங்களை எல்லாம் கொடுத்து இதில் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும், மறுமைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதற்கடுத்து வீடு பேருக்கும் போகணும். இல்லைன்னா பிறந்து 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 இப்போ கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கிறோம், அடுத்து ஒரு இன்னும் சௌரியமாக இருக்கிறோம், அப்புறம் மறுபடியும் பிறக்கணும், அதில் ஏதாவது புண்ணியம் பாவம் செஞ்சோம்னா அப்புறம் அதுக்காக பிறக்கணும். இப்படியே பிறந்து பிறந்து வந்துட்டே இருக்கும். அது இல்லாமல் என்றும் இன்பமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிழல் பெறுவதற்காகத்தான் இறைவன் அங்கங்கு கோயிலாக எழுந்தருளி அதையெல்லாம் அங்கீகாரம் பண்ணினது தான் நம்ம தேவாரம் திருவாசகங்கள். இந்த ஊரில் ஞானசம்பந்தரும் சுந்தரமூர்த்தி சாமிகளும் பாடியிருக்காங்க, பெரிய புராணத்தில் பாடியிருக்காங்க. அதை எதுக்காக இங்கே பாடினாங்கன்னு அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அது ஓதுவாமூர்த்தி சொன்னாங்க, நம்ம போகும்போது பார்த்துட்டு அங்கே திருவாரூரில் போகும்போது இங்கே எதுக்காக பாடினாங்க, அந்த பாட்டினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பெரிய புராணத்தில் சேக்கிலார் சாமி குறிப்பிடுறார். அதை நம்ம பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் ஒரு அட்டை கொடுத்தாங்க, அதை வாங்கி பத்திரமா வச்சுப்பீங்க. அந்த பாடல்களை பாடினாலே இங்கே வழிபாடு பண்ணின பலன் அத்தனையும் கிடைக்கும். இது எல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம கோயிலுக்கு இந்த இப்படி வர்றதே ஒரு பெரும் புண்ணியம். சரி, இப்படி வந்துட்டா போதுமா, 10வதுல நல்லா மார்க் வாங்கினா போதுமா, அப்புறம் அடுத்தது என்ன வாங்கணும், 12th வாங்கணும். 12th வாங்கினா போதுமா, நீட்டு தேர்வு எழுதணும் இல்லையா, இத்தனை இருக்கு இல்லையா. அதுபோல தான் இதோ இப்போ நீங்கள்லாம் என்ன எழுதிக்கிறீங்கன்னா 10வதுல நல்ல மார்க் வாங்கிக்கிறீங்க. இனி அடுத்து 12th வாங்குறது என்ன, கோயிலுக்கு வந்தால் எந்த ஒரு இதில் வரும், முடிஞ்ச வரைக்கும் அந்த கோயிலினுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அந்த பதிகங்களை படிக்கணும், அல்லது அங்கே இருக்கிற ஓர்வாமூர்த்திகளை வச்சு பாடி கேட்கணும்.
அமைதியாக இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம இது வேணும் அது வேணும்னு வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ. இறைவன் நம்மளுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருக்காங்க, அதிலே கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம குறைபாடு ஏதாவது இருக்கான்னு அதையும் கொடுப்பார். நம்ம வேணும்னு கேட்டோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துருவார். ராவணன் அப்படித்தான் போய் சும்மா இருக்க மாட்டாம 3000 ஆண்டு அந்த உலகத்தை பூரா போய் நானே ஆளணும், வருஷம் எத்தனையோ வருஷம் இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். சரி கொடுத்துட்டாரு. எப்போ இதுன்னு அவன் கேட்கல. ஆகையினால என்னாச்சு, ஆகையினால நம்ம என்ன கேட்குறோமோ குழந்தை பலூன் வேணும்னு கேட்டால் வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் பலூனுக்கு பதிலாக 1 கிராம் தங்கத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்குமா? அதுக்கு பலூன் தான் கண்ணுக்கு தெரியும். தங்கம் 10 பவுன் வாங்கி இதம்மா இதை வச்சுக்கன்னு கொடுத்தேன். அதே ஒரு 10 வருஷம் கழிச்சு பலூன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீ அன்னைக்கு பலூன் கழுதி இல்லைம்மா இல்லை அப்படின்னு பலூன் ஒரு கத்தையை கொண்டு போய் கொடுத்தா வாங்குமா, அன்னைக்கு தங்கம் வேணும் இல்லையா? அதுபோல் நம்மளுக்கு இப்போ என்னமோ கேட்குறோம்னு வாங்கி கொடுத்துருவார் ஆண்டவர். அப்புறம் நமக்கு தேவையான போது அது கேட்கறதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதனால இறைவனிடத்துல வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டியனை ஆட்கொண்ட யானும் அதுவே வேண்டினால் வேண்டும் பரிசுண்டு அதுவும் உந்தன் விருப்பன்றே. உன்னோட விருப்பம் அப்படின்னு வேண்டிட்டோம்னா நமக்கு என்ன வேணுமோ கொடுத்துருவார். அதனால இது எல்லாம் நம்ம பயிற்சி எடுத்து அது போல் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோயிலுக்குள்ள வரும்போது எல்லாரும் இறைவனுடைய நாமத்தை நாமாவளியாக சொல்லலாம், அல்லது சிவபுராணம் பாடலாம். இப்படி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு ஒன்றும் தெரியலன்னா நாமாவளி ஓம் சிவாய நம அங்கே வழிபாட்டுக்கு இடையூறு இல்லாமல் அது சொல்லி பண்ணினாக்கா டபுள் பலன் கிடைக்கும். எலெக்ஷனில் சீட்டு கேட்காமையே கொடுத்தாங்கன்னா அதோட அன்னப்போஸ்டாக வந்தால் அன்னப்போஸ்டாக வர்ற மாதிரி அவங்க கேட்காமையே இறைவன் கொடுப்பார். அதனால் இது ஒரு பெரும் புண்ணியம். நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு எல்லளவு புண்ணியம் செய்திருந்தால் தான் இந்த அமைப்பில் வந்து இப்படி ஒரு இது பண்ணி சாமியை அற்புதமாக அபிஷேகம் பார்த்து கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி, அதுவும் இங்கே இருக்கிற சிவாச்சாரியர்கள் நம்ம ஊர் சிவாச்சாரியர் தள்ளுன்னு தள்ளிடுவாங்க. அர்ச்சனை 2 பேர் சொன்னாங்க, 3வது பேர் அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டுருவாங்க. அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் கேட்டு இறைவனுக்கு பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்து எல்லாம் முடிஞ்சுது. சரி இனி நான் முடிஞ்சது இப்படியே எல்லாம் பஸ்ஸுக்கு போங்கன்னு சொல்லி என்ன இருக்காங்க, என்ன எல்லாம் ஏற்பாடுன்னாங்க, சாப்பாட்டுக்குமே ஏற்பாடுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா? அது இங்கே அற்புதமாக எல்லாம் அறுசுவையோட சாமியினுடைய பிரசாத சக்கரை பொங்கல், இப்படி இதுதான் உண்மையான வழிபாடு. இதை மென்மேலும் சிறப்பாக செய்வதற்கு திருவருள் கூட்டி வைக்க வேணும் அப்படின்னு இங்கே எழுந்தருளியிருக்கின்ற பெருமானுடைய செந்தாமரை திருவடிகளை சிந்தித்து உங்களை எல்லாம் வாழ்த்தி அடுத்து திருவாரூருக்கு போகிறோம். திருவாரூரினுடைய சிறப்பை நம்ம இதனால சொல்ல முடியாது, அவ்வளவு. அதாவது திருவாரூரில் பெருமான் கோயில் கொண்டது இந்த உலகம் தோன்றுனதுக்கு முன்னோ பின்னோ நல்ல அப்பர் சாமிகள் ஒரு தாண்டகத்தில் பாடுறாரு. வாய்ப்பு இருந்தால் திருவாரூரில் சிந்திப்போம். அந்த கோயில் எப்போ தோன்றுச்சு, அங்கே இறைவன் வந்து எப்போ இடம் கொண்டார் அப்படின்னு காலமே தெரியலங்க. உமாதேவிக்கு பாதி உடம்பு கொடுத்ததா அல்லது முருகன் அவதாரம் செய்திருக்கணும்னா இப்படி ஒவ்வொரு வரலாறையும் சொல்லி எப்போ கோயில் கொண்டதுன்னே தெரியல அப்படின்னு பாடிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கோயிலுக்குள்ள 360 சிவலிங்கம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சிவலிங்கம் வழிபட்டால் தான் 360 நாள் புதுசாக ஒரு அவ்வளவு சிவலிங்க மூர்த்தி இருக்குல்ல. அப்படிப்பட்ட அதுலேயும் புகழ் பெற்றது பெரிய புராணம் இது செய்த மனுநீதி சோழன் ஆண்ட அந்த திருக்கோவில் பூங்கோயில்னு பேர். அப்படிப்பட்ட திருவாரூருக்கு போகிறது பெரும் புண்ணியம். இன்றைக்கெல்லாம் திருவாரூர்னு கேட்டாலே தெரியாது, ஆனால் இன்றைக்கி நம்ம இத்தனை பேர் போகிறீங்கன்னாக்கா பெரும் புண்ணியம். அங்கேயும் போய் வழிபாடு செய்து முற்றடங்கொண்ட ஈஸ்வரர். அது மட்டும் இல்லை, அங்கே தான் ஒரு அரசருக்கு என்ன உபசாரம் செய்வாங்களோ
அது முதல்ல மாலை 6 மணிக்கு அந்த வழிபாடு நடக்கும். அது தியாகராஜர்னு பேர். அவர் உட்கார்ந்துருக்கிறது பெரிய அரசர் மாதிரி இருக்கும். அதில் சாயங்காலம் பூஜை பண்ணும்போது அரசனுக்கெல்லாம் என்ன இது பண்ணுவாங்களோ அந்த உபசாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வழிபாடு செய்வார்கள். அதெல்லாம் ஒரு பார்க்குவதற்கு ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி அடுத்து உங்கள் தலைமுறைக்கு வர மாதிரி அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஏதோ கூட்டத்தோடு போகிறோம், 2 நாளைக்கு வீட்டிலேருந்து போய் சுற்றிட்டு வரணும்னு நினைக்கவே கூடாது. ஒரு புனிதமான பயணம். அந்த புனிதமான பயணத்தை முழுமையாக நீங்கள் என்ன பண்ணணும், அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, பசங்க விளையாடுறதுலாம் என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. முழுமையாக நம்ம அதைய மகிழ்வோடு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். திருப்பூர் கொங்கு அசோசியேஷன் தலைவர் கணேஷ் அவர்களும் செஞ்சேரிமலை ஆதீனம் அவர்களும் அங்கு சிறப்பாக பூஜை செய்து கொடுத்திருக்க அடியார்களுக்கு கௌரவம் செய்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினார்கள். சிவா வணக்கம். ரொம்ப வணக்கம். என் பேர் ஸ்ரீதரன் பேருங்க ஐயா. சரிங்க. சொந்த ஊர் மாயாரம். அடியனுக்கு 73 வயசு முடிஞ்சு 74வது வயசுல அடி எடுத்து வச்சாச்சு. வாழ்க்கையில நிறைய என்ன தாண்டி அனுபவப்பட்டவங்களா இருக்காங்க பெரியவங்கள. இதெல்லாம் நான் பட்ட அனுபவங்களும் இந்த இறைவன் நம்மளை அழிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போயிடணுங்கிற ஒரு புத்தியை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த வகையில இந்த கோயிலை பத்தி நான் 2 லைன் சொல்றேன். 73 வயசு முடியும் 74 வயசுல தான் அடி எடுத்து விற்க முடியாது பண்ணியிருக்கான் அந்த இறைவன். நம்ம பொதுவா உடம்புக்கு சரியில்லைன்னா நம்ம வீட்டுக்கு போவோம். பாலாம்பிகை சமேத வைத்திய பரமேஸ்வர சுவாமி வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கார் மாயத்து பக்கத்துல. இது 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோவிலா இருக்கும் போல இருக்கு அமைப்புலாம் பார்த்தா. நான் சென்னையில இருந்து வரேங்கய்யா. அங்க நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மளிகடை செட்டியார் வச்சிருக்காரு. அவர் யோஜனை கேட்டேன், ஐயா சித்ரா பௌர்ணமியா இருக்கு, நான் திருச்சி போனேன், ஒரு நல்ல கோயிலுக்கு போறதுக்கு யோஜனை சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் உடனே திருப்பாச்சி ராமம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னாரு. இங்க கேட்டா அந்த கோயில்ல பேரே மாறி இருக்கு, யாருக்கும் தெரியல. திருப்பாச்சி ராமமா தெரியல, திருவாசின்னு பேர் மாறி இருக்கு இந்த ஊருக்கு. இந்த ஊர்ல இந்த இறைவன்ட்ட என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, இந்த முயலகன் அப்படின்னு ஒரு குட்டிய அசுரன், அவனை நடராஜ பெருமான் காலை வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்காப்புல நம்ம எல்லா ஊர்லயும் பார்த்திருப்போம். அந்த ஆட்டிசம்னு சொல்றான் பாருங்க, பிறந்ததுல இருந்து இந்த குழந்தைங்கலாம் உடம்பு சரியில்லாம பிறந்து வர்றது, இது அந்த மாதிரியான ஒரு ஆட்டிசமான பையன் தான் அந்த முயலகன்கிறவன். அவனுக்கு சில தெளிவுலாம் கொடுக்கறதுக்கோசரம் காலை தூக்கி மேல வச்சிருக்காரு. அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அதுல வழியிற அந்த தேனை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலே பிள்ளைங்களுக்கு உடம்பு தேவைப்படுது. கண்கண்ட மருந்து இது. சரி சரி. இந்த ஊர்ல என்ன விசேஷம்னா, அந்த முயலகனுக்கு பதிலாக சர்ப்பத்தை அமுக்கிட்டு நிக்கிறாரு அவர். அந்த சிவகாம சுந்தரியோட கூடிய அந்த நடராஜ பெருமானுடைய அந்த அழகு பாத்தீங்கன்னா, நமக்கு சோறு தண்ணி எதுவுமே வேணாம். அந்த மாதிரி நான் காத்தால 8 மணிக்கு நுழைஞ்சேன் கோவில்ல. இன்னும் கோவில் விட்டு போறதுக்கு மனசே வரல எனக்கு. இவர் வியாதியை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஈஸ்வரன். A to Z. நம்ம தாய் தாப்பனாருடைய ஒரு அனுகிரகத்தினால நம்ம இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டோம். அந்த மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம கர்ம வினையை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஒரு பீஸ் விடாம கொடுக்கும், அது ஒன்றும் சந்தேகம் பட வேண்டாம். நீ என்னதான் தலைகீழ தபஸ் பண்ணாலும் சரி, பூர்வ ஜென்ம கர்ம வினைய எவனும் கழிக்காம கிளம்ப முடியாது. அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். அதுல கொஞ்சம் ரெமெடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இறைவனுக்குலாம் நின்றுகிட்டு அழுது தொழுது எல்லாம் செஞ்சோம்னா இறைவன் கொஞ்சம் கண் திறந்து பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஸ்தலம் உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால வரலையும் இந்த சன்னதிக்கு இன்னைய தினத்துல சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் எனக்கு 73 வயசு முடிஞ்சு இங்க அனுகிரகம் கிடைச்சு வந்திருக்கேன் நான். சரி சரி. அதே மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்க. ஆமா. சோ இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அகந்தை இல்லாத அறிவையும், அகந்த இருக்கப்படாதையா, அகந்தை இல்லாத அறிவையும்
ஆணவ மலமில்லாத உண்மையான பக்தியையும் தெளிவான சிந்தனையையும் தீர்க்க தரிசனத்தையும் நல் ஒழுக்கத்தையும் எனக்கு கொடு ஆண்டவா அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். ஒருத்தன் ஏழையா இருக்கலாம், அவன் செல்ஃப் டிசிப்ளின்டா சுய ஒழுக்கத்தோட இருந்துடான்னு வச்சுங்க, அவனை தேடி எல்லா செல்வங்களும் வந்துடும். 4 செவத்துக்கு முன்னாடி யாருமே விட்னஸ் இல்ல, நம்ம ஒரு தப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தப்பு பண்றதுக்கு உங்களை இன்டியூஸ் பண்றேன்னு வச்சுங்க, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தப்புடா, செய்யக்கூடாதுன்றீங்க. 6வது அறிவு சொல்லுது எஸ்கேப் பாயிண்ட் அந்த இடத்த விட்டு இல்லாம மாட்டிடுவான். அதனால அருமையான ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். உங்களை சந்திச்சது அடியேனை வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்லுங்க நீங்க என்ன கேட்டது நான் மிகப்பெரிய பாக்கியமா கருதுறேங்கய்யா. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு 2 லைன் சொல்லிடுறேன். பாலாம்பிகேஷ வைத்தேஷ பவரோக ஹரேதிஷ ஜபேன் நாம திரியம் நித்யம் மகாரோக நிவாரணம். சுபம். இனி எல்லாம் சுகமே. என்னோடு சோழரு வைகளும் மத்த யானையின் ஈரூரி போர்த்த மணாளன் ஊர் கருதினி மனம் என்னோடு சூழரு வைகளும் எருது மேற்கொள்ளும் எம்பெருமார்க்கிடமாவதே. சொல்லுங்க. மனம் என்னோடு சூழரு வைகளும் நக்கான் நமையாளுடையான் நவிலும் திருக்கோயிலுக்கு வருகை தந்த அனைவருக்கும் கொங்கு அசோசியேஷன் சார்பாக அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. வீட்டுமனை வாங்குவோர்களுக்கு 2 ஆஃபர். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். வீடும் கட்டித்தருகிறோம். வீட்டுமனையுடன் வீடு கட்டுபவர்களுக்கு 5 ஆஃபர்கள். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். ஆள் குழாய் கிணறு 500 அடி பம்ப் மற்றும் சுவிட்ச் ஒயரிங் அனைத்தும் அன்பளிப்பு. சூரிய ஒளி மின்சாரம் அன்பளிப்பு. சமையல் செட் அன்பளிப்பு. சிறப்பு அம்சங்கள்: மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது. அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்தது. அருகிலுள்ள இடங்கள்: மிக அருகில் ரத்தனம் கல்லூரி நிறுவனங்கள் 100 மீட்டர், ஐடி பார்க் 500 மீட்டர், பிருந்தாவன் பள்ளி 500 மீட்டர், மீனாட்சி நர்சிங் கல்லூரி 100 மீட்டர், குடியிருப்பு பகுதி அருகில் 50 மீட்டர், பொள்ளாச்சி ரோடு 500 மீட்டர், பைபாஸ் ரோடு 1.3 கிலோமீட்டர்ஸ். உடனே தொடர்பு கொள்ளவும். 9894787369 9944977369.